உக்ரைனுடனான போரை ரஷ்ய அதிபர் புதின் நிறுத்துவார் என்று தோன்றவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் பிரச்சாரத்தின் போது தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என ட்ரம்ப் வாக்குறுதி அளித்திருந்தார். இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 மாதங்களுக்கும் மேலாகும் நிலையில் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் தொடர்ந்து நடந்து வருகிறது. மீண்டும் அமெரிக்க அதிபரானதில் இருந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக புதினுடன் 5 முறை ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தைக்கு பிறகும் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வந்த ட்ரம்ப் கடைசியாக நேற்று நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முதல் முறையாக ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். புதின் உடனான தொலைபேசி பேச்சுவார்த்தை குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் உடனான போரை பற்றி மட்டுமல்லாது ஈரான் உட்பட பல்வேறு விஷயங்களை குறித்து புதினுடன் பேசியதாக குறிப்பிட்டார். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று ஏமாற்றத்தை வெளிப்படுத்திய ட்ரம்ப் இந்த விஷயத்தில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றும் உக்ரைன் மீதான போரை புதின் நிறுத்துவார் என்று தோன்றவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.